இன்றைக்கி நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக பொருந்துகிற மாதிரி ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எள்ளு துவையல். இந்த எள்ளு துவையல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை எள் இல்லை கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன். இந்த எள்ளை வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கணும். இந்த பேன் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த எள்ளை நம்ம சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும். அந்த டைம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இல்லைனா எள்ளு படபடன்னு வெடித்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ எள்ளு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். காரத்துக்கு 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கணும். இப்போ வாசத்துக்கு நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். நான் அரை மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பல்லாக கீறி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காயும் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த துவையல் நல்ல வாசம் கொடுக்கும். தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம பல்ஸில் போட்டு இதை தூள் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் நம்ம பல்பெல்லாம் போட்டுக்கிறனால முதல்ல பல்ஸில் போட்டு இதை தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நீங்கள் டூர்லாம் போகிறீங்க, மறுநாள் வரைக்கும் இந்த துவையல் வச்சுக்கணும் அப்படின்னா இல்லை தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு நாளே யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த எள்ளு துவையல் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, மீடியமாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த எள்ளு துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.